நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்த காலத்திலே அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார் என்று பொருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்த பொழுது அவருடைய ஊழியத்திலே மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. அவர் பிரசங்கித்தது என்னவோ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய பிரசங்கம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய பிரசங்கத்தின் முழு நோக்கமே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பிரசங்கித்தார். ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பிரசங்கித்தார். நான் வாசிக்க கேட்ட 23வது வசனத்தில் அவர் எல்லா இடங்களிலும் சுற்றி திறந்து யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலெல்லாம் அவர் பிரசங்கித்த பொழுது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். ஜனங்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். ஆண்டவருடைய அற்புதமான சுகம் இன்றைக்கும் அவர் நம் ஒவ்வொருவரையும் சுகமாக்க ஆவலோடு காத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு மாசற்றது. அவருடைய அன்பு நாம் கஷ்டப்படுவதை அவரால் சகித்து கொள்ளவே முடியாது. அவரால் சகித்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு நம் நடுவிலே வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய சுகமாக்கும் வல்லமை நம் நடுவிலே வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். செய்தியின் முடிவிலே ஆண்டவருடைய வல்லமை ஜெப நேரத்திலே நாம் ஒவ்வொருவரையும் சுகமாக்கப் போகிறது. அற்புதமான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனானவர். உலகின் எந்த மூலையிலே இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய தெய்வீக சுகம், ஆண்டவருடைய சுகமாக்கும் வல்லமை, அவருடைய அற்புதங்களை செய்யும் அந்த வல்லமை உங்களை தேடி வந்து உங்களை குணமாக்கப் போகிறது. ஏனென்றால் அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அவருடைய வார்த்தையை கேட்க வந்த எவரையும் அவர் சும்மா அனுப்பினதே கிடையாது. சும்மா அனுப்பினதே கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே மற்றொரு காரியத்தை கூட நாம் அங்கே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பவுல் அப்போஸ்தலன் குழுவினரோடு ஒவ்வொரு நாளும் அந்த கிராமம் லீஸ்திரா
அந்த லிக்கவேனியா இந்த கிராமங்களிலே அவர் ஊழியம் செய்த பொழுது தினம் மாலை நேரமானால் ஒரு ஆற்றங்கரையிலே வந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஆற்றங்கரையிலே அவர்கள் ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபம் முடிந்து அந்த பகுதியிலே அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் மாலையிலே பவுல் சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது, பிறவி சப்பானி ஒருவன் அந்த கூட்டத்திலே அமர்ந்து பவுல் பேசுவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். பவுல் பேசுகிற அந்த சுவிசேஷத்தை, அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்த அந்த பையனுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை வந்தது. சுகமாக வேண்டும் என்கிற ஆசை இல்லை, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் தன்னுடைய வியாதியை குறித்தோ தன்னுடைய பலவீனங்களை குறித்தோ அவன் யோசிக்கவே இல்லை. அவனுடைய உள்ளத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் 14:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவன் உள்ளத்திலே வந்தது. நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் பிரசங்கம் பண்ணினது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அதான் சுவிசேஷம். உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புவதற்கும் பாவத்திலிருந்து நீ விடுதலை அடைவதற்கும் ஒரே ஒரு பிராயச்சித்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த உலகத்திலே வந்து நம் உலகத்த மனிதர்கள் அத்தனை பேருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார் என்கிற சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது கேட்டுக்கொண்டிருந்த அநேகரிலே வியாதியோடு அல்லது பிறவி சப்பானியாய் குறைவோடு இருந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்த இந்த பையன் இந்த வசனத்தை கேட்க கேட்க அவனுக்குள்ளே ஒரு ஆசை, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவனாய் நான் மாற வேண்டும் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வந்த பொழுது பவுல் அவனை உற்று பார்த்து, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில், உரத்த சத்தத்தோட கட்டளை கொடுத்த பொழுது அவன் அப்படியே குதித்தெழுந்தான். அவன் அப்படியே குதித்தெழுந்தான். 100% சுகமடைந்தான். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்தவன், ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் அமர்ந்து என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. ஒருபோது நடக்காதவன் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய சரீரத்தின் குறைபாடுகளை கூட நினைக்காமல், என் ஆவியிலே நான் விடுதலை அடைய வேண்டும், என் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பின் விசுவாசம் அவனுக்குள் வந்த பொழுது ஆண்டவரின் சரீரத்தை வெகு சுலபமாய் சுகமாக்கினார். ஒரு வினாடியிலே சுகமாக்கினார். ஒரு இமை பொழுதிலே அவன் சுகமானான். இன்றைக்கும் தெய்வீக சுகம் என்பது நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஆலயத்திற்கு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு நற்கருணை ஆராதனையிலே செய்தி அளிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். காலையிலே எழுந்து நான் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும், அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே என்னுடைய பல் வலி எனக்கு இருந்து பல மாத்திரைகள்லாம் போட்டு எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் அன்று காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்து நான் குளித்து கொண்டிருந்த பொழுது பயங்கரமான பல்வலி, பயங்கர வேதனை. பல்வலியை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கொடுமையான பல் வேதனை. நான் எல்லாம் பிரட்டி மாத்திரை பார்த்தேன், ஒரு மாத்திரையும் இல்லை. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு நான் போகணும், பிரசங்கம் பண்ணணும். ஆகவே உடனடியாக நான் புறப்பட்டு பல்வலியோடு அந்த சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆலயத்திலே நான் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். பாஸ்டர், அந்த சபை போதகர், குருவானவர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்.
நற்கருணை ஆராதனையில் முதல்ல செய்தி வந்துடும். செய்திக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் பயங்கர பல்வலி, காதோடு சேர்த்து வலிக்கிறது. எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே பல்வலி சுகமாகன்னு நான் ஜெபிக்கல. ஆண்டவரே நான் அந்த இடத்துல உடைய செய்தியை சரியாக சொல்லிடுவேனா, நான் உடைய செய்தியை கரெக்டாக சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஆயத்தம் பண்ணி நான் அந்த செய்தியை கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தின அந்த வார்த்தைகளை வைத்து அந்த சர்ச்சில் அந்த மக்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். வலி இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் வலி தான், வலியோடு தான் நான் பேசி கொண்டிருந்தேன். செய்தி எல்லாம் முடிந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். ஆண்டவர் பலன் தந்தார். வலி குறையில, வலி அப்படியே தான் இருந்தது. பிரசங்கம் எல்லாம் பண்ணி விட்டு நான் வந்து அமர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன்ப்பா. இத்தனை வலியோடையும் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை, உணர்த்தின வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். நற்கருணை எடுக்கிற நேரம் வந்தது. சபையாரை போல நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நான் வாங்கி அருந்த போகிறேன். உம்முடைய சரீரத்தை இந்த அப்பமாய் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். உம்முடைய மாம்சத்தோடும் உம்முடைய இரத்தத்தோடும் நான் இணைக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த நற்கருணையை நான் எடுத்த பொழுது, நற்கருணை எடுத்து என்னுடைய இடத்துல வந்து அமருகிறேன். பல்வலி முற்றிலுமாய் சுகமாகிவிட்டது. பல்வலி முற்றிலுமாய் சுகமாகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள், சுவிசேஷம், ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த அற்புதம் ஒரு வினாடி தான். அந்த அற்புதம் ஒரு வினாடி தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை சுகமாக்குவது அவருக்கு மிகவும் மிகவும் சுலபம். ஏன்னா அவர் அதை செய்ய போகிறார். ஆனால் அதற்கு முன்பு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் கஷ்டமாக இருக்கு நமக்கு. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இது நாம் செய்ய வேண்டியது. அவர் செய்ய வேண்டியதை ஒரு வினாடியிலே, ஒரு இமை பொழுதிலே, அது பிறவி சப்பானியாக இருந்தாலும் சரி, பிறவி குருடனாக இருந்தாலும் சரி, ஆகவே தான் அப்படிப்பட்டவர்களை இவர் சுகமாக்கி காண்பித்தார். அவைகள் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த அற்புதமான சுகத்தை யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் ரட்சிக்கப்படும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறும் பொழுது, நம்முடைய சரீரத்தை சுகமாக்குவது அவருக்கு ஒரு வினாடி கூட போக தீராது. ஆண்டவர் சுகமாக்க இப்பொழுதும் ஆவலோடு அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அதற்கு முன்பு, ஆண்டவரே, என்னை நான் முழுமையாக உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அர்ப்பணிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட வேண்டும். உம்முடைய அன்பை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்குரியவனாய் நீர் என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் முதலாவது ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வல்லமை தேங்க்யூன்னு சில நிமிடங்களிலே உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கப் போகிறது. அதற்கு முன்பு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், நாங்கள் தேவனுடைய வல்லமை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதை எங்களால் உணர முடிகிறது. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கென்று, ராஜ்யத்தின் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் உம்முடைய மகனாய் மகளாய் இப்பொழுது நீர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீர் தேவனாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட ஜெபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இப்பொழுது உம்முடைய வல்லமையினால் தொடுவீராக, உம்முடைய வல்லமையினால் அவர்களை குணமாக்குவீராக. அவருடைய சரீரம் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடவென்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹோலி தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். உம்முடைய குணமாக்கும் வல்லமை எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய சரீர பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே, கால்கள் ஆண்டவரே பலன் கொள்ளட்டும் ஐயா. மூட்டு வியாதிகளினாலே ஆண்டவரே எலும்பு தேய்மானத்தினாலே ஆண்டவரே வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட் இப்பொழுதே நீர் சுகமாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் அப்பா. தயவு செய்து உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும், உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும், உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக நாதா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய அற்புத சுகத்திற்காய் நன்றி. நீர் எங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உடைய வல்லமைகள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நீர் காத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.